மை லவ்லிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு ஒரு புது சீரீஸ் தான் பார்க்க போறோம். சொல்லப்போனா இந்த சீரீஸ் ஒரு தாய் சீரீஸ். மாமி கிரியேஷன்ல இருந்து எப்படா இந்த சீரீஸ் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு போன வருஷத்துல இருந்து இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபைனலா இந்த சீரீஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இந்த சீரீஸ் நான் ரெக்கார்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஃபைனலா நைட்டோட நைட்டா ரெக்கார்டே பண்ணிட்டேன். இந்த சீரீஸோட ஸ்டார்டிங்லயே கடலை தாங்க காட்டுறாங்க. இந்த கடலுக்குள்ள தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மெயின் லீட் இருக்கான். அது யாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும், நம்மளோட போர்ட்டு தாங்க. இந்த சீரீஸ்ல அவன் பேரு கடலுக்கு அடியில இருக்கிற உயிரினங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அதை பத்தி ரிப்போர்ட் தான் எழுதிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்மளோட செகண்ட் மெயின் லீட் அதாங்க பீட். அவன் முடி இருக்கிற ஐலாண்டுக்கு தான் கப்பல்ல வந்துட்டு இருக்கான். இந்த சீரீஸ்ல அவன் பேரு ரக். அவனோட ஃப்ரெண்டு கூட தான் பேசிட்டு இருக்கான். சும்மா தோண நீ திட்டுறதை நிறுத்துடா, ஒரு மாதிரி கடுப்பா இருக்குது. அம்மா நீ எதுக்காக என்ன சவுத்துக்கு போக சொன்ன? கவலைப்படாத, நான் சாகுற வரைக்கும் தனியாலாம் இருக்க மாட்டேன். காலை கட் பண்றேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். எதுக்காக தான் இவனுங்கெல்லாம் நாளுக்கு நாள் அழகாயிட்டு போறாங்கன்னு கூட எனக்கு தெரியல. என்னோட கண்ணே பூத்து போற மாதிரி இருக்குது இவங்கள பார்த்து. ஒரு இடத்துல ஒரு பொருள் அழகா இருந்தாவே நம்மளால பாக்குறதுக்கு டைம் பத்தாது. எல்லாமே அழகா இருந்தா எதை தாங்க பாக்குறது? ஃபைனலா அவனோட ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டு கடலுக்கு அடியில இருந்து வெளியே வந்துட்டான். என்ன பிரதர் சீக்கிரமா வெளியே வந்துட்டீங்க, என்ன நடக்குதுன்னு கேட்டுட்டு இருக்கான்பா. எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குதுன்னு சொல்ல. என்னது அப்பாயின்மெண்டா? சரி ஓகே மேல வா. என்கிட்ட நீ அதை பத்தி சொல்லவே மாட்டியான்னு சொல்லிட்டு கண்டினியூஸா நோண்டி கேட்டுட்டே இருக்கான். இவன் என்னதான் கேட்டாலுமே கண்டுக்கிற மாதிரியே தெரியல. அவன் பாட்டுக்கு அவனோட தலையை கோதி விடுறான் பாருங்க. இதுலே எத்தனை பொண்ணுங்க விழுமோ தெரியல. இவன் இதுக்கு மேல நாம கேக்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டு இருந்தான். முட் வச்சிருந்த பெண் கரெக்டா கடல்ல விழுந்துருது. பாம் எதுக்குடா இந்த மாதிரி பண்ண? போ குதிச்சு எடுத்துட்டு வாடான்னு சொல்லிட்டு இருக்கான். டி நீ என்ன பைத்தியமாடா? நீ உன்னோட கண்ணை திறந்து பாருடா, இது ஆழமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆழத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருந்தா கண்டிப்பா நீ குதிச்சு தாக்கணும், போய் குதிடான்னு சொல்லிட்டு இருக்கான். டி பைத்திய மாதிரி பேசாதடான்னு சொல்லிட்டே இருக்கான் பாம். ஆனா என்ன பண்றது, முட் கேக்குற மாதிரியே தெரியல. ஃபைனலா புடிச்சு தள்ளிய விட்டுட்டான். டி கொலகார பாவி, உனக்கெல்லாம் நல்லசாவே வராதுடா, நீ எல்லாம் என்னோட அண்ணனே கிடையாதுடான்னு சொல்லிட்டு பயங்கரமா கழுவி ஊத்திட்டு இருக்கான் பாம். அப்படியே அந்த பெண் ஆக்சுவலி அது ஒரு டார்ச். அது கடல்ல போய் விழுற இடத்துல தான் இந்த சீரீஸோட நேமையும் போடுறாங்க. ஆக்சுவலி இந்த சீரீஸ் நேம் லவ் சி. அவனோட டிராவல்லாம் முடிச்சிட்டு வந்து ஐலாண்ட்ல தான் நின்னுட்டு இருக்கான். ஆனா என்ன பண்றது, இவனை பிக் பண்றதுக்கு வரேன்னு சொன்னவன் ஆளையே காணும். எர்த்தாந்தி எவன்னு எழுதி இருக்குது. அதை பார்த்ததோடனே ரக்குக்கு பயங்கரமா கோபம் வந்துருது. அப்படி ஒன்னும் சொர்க்க மாதிரி எதுவுமே தெரியல, நரகம்னு எழுதி இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு இங்க வரத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். ரக்கு உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்குது. நீ எதுக்காக உன்னோட டைம் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? உன்னோட வேல்யூபிளான டைம் ஐலாண்ட்ல நீயே ஸ்பெண்ட் பண்ண கூடாது? உனக்காக பிளைன் டிக்கெட்டும் புக் பண்ணிட்டேன், அந்த ஐலாண்ட்ல கூட ரூமையும் புக் பண்ணிட்டேன். உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வரிட்டாங்கன்னு எழுதி வச்சிருக்கான். லோன்லியா இருக்காது ஃப்ரெண்ட், என்ஜாய் பண்ணுன்னு எழுதி வச்சிருக்கான். இதை பார்த்ததோடனே ரக்குக்கு பயங்கரமா கோபம் வந்துருது. நான் எங்கடா தனியா இருக்கேன், ஏன்டா இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறீங்கன்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். ஐயோ ஆண்டவா, என்ன பிக்கப் பண்றதுக்கு ஒருத்தன் வருவான் வேற சொன்னானே, அவனை ஆளையே காணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தா கரெக்டா அந்த இடத்துக்கு முட் வந்துடுறான். நீங்க தான் மிஸ்டர் ரக்கான்னு சொல்லிட்டு பைபிள்ல புரியாத பாஷையில பேசுறான் பாருங்க. அந்த இடத்துலயே பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். நீதான் என்ன பிக் பண்ண வந்துன்னு சொல்லாது, எனக்கு ஒரு மாதிரியே இருக்குதுன்னு கேட்டுட்டு இருக்கான் ரக். ஆமா அது நான் தான் சொல்லிட்டு மறுபடியும் புரியாத பாஷையிலே பேசிட்டு இருக்கான். மென்டல், என்னோட சூட்கேஸ் எல்லாம் காஸ்ட்லியான விஷயங்கள்லாம் இருக்குது, எப்படி நான் அதுல வச்சுட்டு வருவேன்? ஏன்டா இந்த மாதிரி என்ன கொலையா கொல்றேன்னு கேட்டுட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு பையன்கிட்ட வெயிட்ல ஏத்திட்டு போற ஸ்கூட்டி இருக்குது, அதை தூக்கிட்டு வந்துடுறான். வாங்க இதுல போலான்னு சொல்லிட்டு உட்கார வச்சுக்கிட்டு ஓட்டுறான் பாருங்க. ஒரு ஓட்டு பயங்கரமா இருக்குது. இந்த விஷயத்துல ரக்க பார்த்தாதான் பயங்கர பாவமா இருக்குது. அவனோட சூட்கேஸ் எல்லாம் குழந்தை மாதிரி புடிச்சுக்கிட்டு என்ன கூட்டிட்டு போய் விட்டுருன்னு சொல்லிட்டு கத்திட்டே வந்துட்டு இருக்கான். ஒரு வழியா வர வேண்டிய இடத்துக்கு வந்ததோடனே முட் பயங்கரமா சிரிச்சுட்டே நின்னுட்டு இருக்கான். ரக்க அவனோட போனை எடுத்து கார்னர் கூட தான் பேசிட்டு இருக்கான். டேய் நான் என்னோட வீட்டுக்கு போறேன்டான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்பதானடா அந்த இடத்துக்கு போய் சேர்ந்து அதுக்குள்ளயும் போறேன்னு சொல்ற, என்னடா ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்கான் கார்னர். என்னோட நாவலுக்கு இம்ப்ரூவ் பண்ற மாதிரி இந்த அட்மாஸ்பியர் இருக்கும்னு நீ சொன்னதுனாலதான் நான் இங்க வந்தேன். டேய் எனக்கு சீ சிக்னஸ் வேற இருக்குதுடா, ஏன்டா இந்த மாதிரி பண்ண? வரும்போதெல்லாம் கண்ணை மூடி கொஞ்சம் கூட தூங்கல. அது இல்லாம என்ன பிக்கப் பண்றதுக்காக ஒரு முட்டாள வேற அனுப்பி வச்சிருக்க. அவன் எதுல தெரியுமா என்ன பிக்கப் பண்ண வந்தா, பைக்கை எடுத்துட்டு வந்தான் தெரியுமான்னு சொல்லிட்டு கழுவி ஊத்திட்டு இருக்கான். என்னால இதுக்கு மேல இந்த ஐலாண்ட்ல இருக்கவே முடியாதுப்பா. நெக்ஸ்ட் போட் எப்ப அவைலபிள் இருக்குதோ நான் அதுல வீட்டுக்கு போக போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ரக் பேசிட்டே இருக்கும் போது முட் அவனோட கையில இருக்கிற போனை புடிங்கி, கார்னர் நீங்க கவலைப்படாதீங்க, அது எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். டி சென்ட்ரல் தாயே நீ நல்லா பேசுவியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்காரு. ஆனா என்ன பண்றது, முட் அதுக்கு ஆன்சர் பண்ணல. கார்னர் நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க, இந்த அழகான குட்டி பையனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சைட் அடிச்சுட்டே பேசிட்டு இருக்கான். நீலாம் என்ன
பாத்துக்கணும்னு எந்த அவசியம் கிடையாது, எப்படி இருந்தாலும் நான் இங்கிருந்து கிளம்ப தான் போக போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ரக் பண்றதெல்லாம் பார்த்து முட் சிரிச்சுட்டே இருக்கா. ரக் வந்தவன் நேரா கடலை பார்த்ததோடமே பயங்கரமா ஆச்சரியப்படுறான். இவ்வளோ அழகா இருந்தா வாயை திறந்து பார்க்காம இருக்கவா முடியும்? ஒரு வழியா ரூமுக்கு வந்துட்டு அவனோட திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு நான் ஏதாச்சும் பண்ணணுமான்னு சொல்லிட்டு மறுபடியும் புரியாத லாங்குவேஜ்லயே பேசிட்டு இருக்கா முட். எனக்கு எதுவுமே வேணான்னு ரக் சொல்ல, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ பேசுறது எதுவுமே எனக்கு புரியல, அதுக்கப்புறம் எங்க நான் கேக்குறதுன்னு கேட்டுட்டு இருக்காரு. நான் ஏதாச்சும் உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா, உனக்கு ஏதாச்சும் வேணுமான்னு சொல்லிட்டு மறுபடியும் முட் புரியாத லாங்குவேஜ்லயே பேசிட்டு இருக்க. ஐயோ ஆண்டவா என்னால முடியலன்னு சொல்லிட்டு ரக் என்ன பண்றான்னா முட்டை இழுத்துட்டு போய் வெளியே விட்டுட்டு போடா போய் தொலைடான்னு சொல்லிட்டு லாக் பண்ணிக்கிறான். என்னோட நம்பர் உன்னோட பெட் பக்கத்துல தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்ணாடியை தட்டி தட்டி சொல்லிட்டு இருக்கான். இது ஒண்ணுதான் கேடுன்னு சொல்லிட்டு நம்பர் இருக்கிற ஸ்டிக்கி நோட்ஸ் எடுத்து கசக்கி குப்பை தொட்டியில போட்டுட்டு இவனை என்னோட பக்கத்துல சேர்த்தவே கூடாதுன்னு புலம்பிட்டு இருக்கான். அப்படியே குளிக்க அங்க இருந்து போயிட்டான். இன்னொரு பக்கம் ரக்கோட ஆபீஸ்ல காட்டினான். அவனோட செக்ரட்டரி மட்டும் தனியா இருக்கா. இவ பேரு கைமு. ரக் ஆபீஸ்ல இல்லாததுனால கண்டினியூஸா கால்ஸா வந்துட்டே இருக்குது. ஆக்சுவலி ரக் ஃபேமஸான ரைட்டர், அதனாலதான் யாருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு கூட அவளுக்கு சுத்தமா தெரியல. மனுஷன் 2 வாரம் தான் இல்லாம போனாரு. ஃபர்ஸ்ட் நாளே இந்த மாதிரி இருக்குது, இன்னும் 13 நாள் எப்படி போக போதோ தெரியலன்னு புலம்பிட்டே இருக்கும் போது வீக்கிட்டே இருந்து கால் வந்துருது. ஃபேமஸான ரைட்டர் 2 வாரத்துக்கு இந்த இடத்துல இருக்க போறதே கிடையாது. ஆனா அவரோட செக்ரட்டரி இப்போ வரைக்குமே பிஸியா இருக்காங்க. அப்படி என்னதான் அவன் சம்பளத்தை பே பண்றான்னு கூட எனக்கு தெரியல. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட பாக்குறதே எனக்கு பயங்கர கஷ்டமா இருக்குது. சரி ஓகே, எனக்கு பிலிம் ஷூட் பண்ண டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு போயிடுறான். ரக் நீங்க எப்போ வருவீங்கன்னு கூட எனக்கு தெரியல, எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு மண்டி பிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா. இன்னைக்கு நைட் ஆயிட்டதோடனுமே ரக் என்ன பண்றான்னா பயங்கர அழகா குளிச்சு ரெடியாகி வந்து உட்காந்துட்டு இருக்கான். இவ்வளோ அழகா இருந்தா யாரோட கண்ணு தான் பார்க்காம இருக்கு சொல்லுங்க? அங்க இருக்கிற எல்லாரோட கண்ணுமே ரக் மேலதான் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் இருக்க பாம் தான் வந்திருக்கான். ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறமா முட்டோட பேரு சொல்லி மனசுக்குள்ளேயே கழுவி ஊத்திட்டு இருக்கான். நீங்க முட்டோட பேரை சொன்னீங்கன்னு கேட்டுட்டு இருக்கான் பாம். அதுக்கு என்ன பண்ணு கேட்டுட்டு இருக்காரு. அந்த பேர் இவ்வளவு அழகா இருக்குதுல்ல, அதனாலதான் நான் சொன்னேன் பாம் சொல்ல. அதுக்கு இப்ப என்னன்னு கேட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலி நீங்க முட்டோட கெஸ்டா என்ன, அவன் என்ன அழகா இருக்கான் இல்லைங்களா? இந்த ஐலாண்டு ஃபேமஸா இருக்கிறதுக்கு காரணமே முட் தான். ஏன்னா அவன் அந்த அளவுக்கு ஹான்சமா ஹாட்டா இருப்பான். சொல்ல போனா இங்க வர ஜாப்பனீஸ் கேர்ள்ஸுக்கெல்லாம் அவனோட கூல்னஸான ஆட்டிடியூட் ரொம்ப பிடிக்கும்னு வேற சொல்லிட்டு அங்கவே டேரா போட்டுட்டான். என்னோட அண்ணனை பத்தி நீ என்ன நினைச்சு? அங்க இருக்கிறான் பாரு அந்த பையன், முட்காகவே இங்க தங்குற நாள் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டான் தெரியுமான்னு சொன்னது அடனிமே ரக்குக்கு பயங்கரமா ஆச்சரியமா போயிடுது. என்ன உங்க அண்ணனுக்காக இவன் இந்த மாதிரி பண்ணானான்னு கேட்டுட்டு இருக்கான். முட் பயங்கர ஃபேமஸ் ஆனால் அதனால தான் இந்த மாதிரி எல்லாருமே நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் பாம். ஆமா இதெல்லாம் எதுக்காக நீ என்கிட்ட சொல்ற? அதுதான் எனக்கு புரியவே மாட்டேங்குதுன்ற கேட்க, நீ முட் மேல இன்ட்ரெஸ்டா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது, அதனால தான் நான் சொன்னேன் பாம் சொல்ல. அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிடுறான். சரி ஓகே, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நான் உன்னோட ஆர்டரை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பாம் அங்கிருந்து கிளம்ப. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன அவன் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சான்னு கேட்டுட்டு இருக்கான் பாம். அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிடுறான். அப்படின்னா நான் இங்க இருந்து கிளம்புறேன், உங்களோட ஆர்டரை எடுத்துட்டு வரேன். முட்டை பத்தி நான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டே தான் இருப்பேன். ஏன்னா இந்த ஐலாண்டோட பொக்கிஷமே அவன் தான் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பிடுறான். சரியான சைக்கோங்களா இருக்குதுன்னு சொல்லிட்டு வாய்க்குள்ளேயும் மொனிக்கிட்டே இருக்காரு. ஒரு வழியா பாம் என்ன பண்றான்னா ரக்கிட்ட ட்ரிங்கை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். ஆனா என்ன பண்றது, ரக் அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்கான். ஹலோ என்னங்க நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க, ஆர்டர் பண்ண ட்ரிங்கை என்ன பண்றதுன்னு கேட்டுட்டு இருக்கான். என்னோட மூடு சேஞ்ச் ஆயிடுச்சு, நான் என்னோட ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பிடுறான். சரியான இம்சன்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா பாம் அந்த ட்ரிங்க் அவனே குடிச்சிடுறான். அடுத்த நாள் காலையில முட்டை காட்டினா அங்க இருக்கிற எல்லாரு கூடயுமே பயங்கர சகஜமா பேசிட்டு இருக்கான். ஹேண்ட்ஸமா பிறந்தது இவனோட தப்பா என்ன, எதுல பார்த்தாலும் பயங்கர சூப்பரா இருக்கான். ரிச்சாவும் சூப்பரா இருக்கான், இந்த மாதிரியும் சூப்பரா இருக்கான். அடுத்து வரப்போ ஒரு சீரீஸ்ல என்ன கெட்டப்ல வர போறானோ தெரியல. என்னப்பா உன்னை பார்க்கவே முடியல, இந்த வாரம் ஃபுல்லா நீ ஃப்ரீயா இருக்கவே மாட்டியான்னு கேட்டுட்டு இருக்கான். 2 வாரத்துக்கு என்னை யாராலையும் பார்க்கவே முடியாது, நான் ஆல்ரெடி புக்ட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி ரக்கதான் முட் பார்க்க போயிருக்கான். டோரை ஓபன் பண்ணுன்னு சொல்லிட்டு தட்டிட்டு இருக்கான். ஆனா என்ன பண்றது, ரக் திறக்கவே மாட்டேங்கிறான். உனக்கு ஏதாச்சும் வேணும்னா ஃபீல் ஃப்ரீயா எனக்கு கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் சொன்னல, என்னோட நம்பர் பெட் பக்கத்திலே இருக்குதுன்னு இவன் பாட்டுக்கு கத்திட்டே இருந்தா. ரக் பாட்டுக்கு தூங்கிட்டே இருக்கான். என்ன போன குட்டி நீ திறக்கவே மாட்டேங்கிற, ஆக்சுவலி நான் என்ன தெரியுமா சொல்ல வந்தேன், நீ எல்லா கீயும் எடுத்துட்டு போகவே இல்லைன்னு சொல்லிட்டு ரூமோட இன்னொரு கீயை கையில வச்சிருக்கான் முட். ஃபைனலா அந்த கீயை போட்டு ஓபன் பண்ணிட்டு ரூம்குள்ள போனதோடனே கார்னர் சொன்னதெல்லாம் மைண்டுக்கு வந்து போயிட்டே இருக்குது. அவன் லோன்லியா இருப்பான், அவனை எப்பவுமே லோன்லியா இருக்கவே விடாத, அவன் எப்பவுமே தனியா இருக்கிறதுக்கு தான் ஃபீல் பண்ணுவான், தனியா இருக்க விடாத, அவனை நீ நல்லா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு 35,000 பாத் அனுப்பியிருக்கான். நீங்க கவலைப்படாதீங்க, அவன் இதுக்கு மேல என்னோட கேர்ல தான் இருக்க போறான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து அடுக்கிட்டு டஸ்ட்பின்ல எல்லா பாட்டிலும் எடுத்து போட்டுட்டு என்னோட பூனைக்குட்டியே எழுறதுக்கு டைம் ஆயிடுச்சு எழுன்னு சொல்லிட்டு பெட்ஷீட் தூக்கி போட்டுட்டு நின்னுட்டு இருக்கான்.
குட் மார்னிங் மறுபடியும் புரியாத லாங்குவேஜ்லயே முட் பேச ஒழுங்கா இங்கிருந்து போடான்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன சொல்றீங்க எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு புரியாத லாங்குவேஜ்ல முட் கேட்க, இங்கிருந்து போடா உன் கூட எனக்கு பெரும் தொலையா இருக்குதுன்னு கத்திட்டு இருக்கான். எனக்கு புரியல, ஆனா என்ன பண்றது, நீங்க எழுந்துட்டீங்க குட் மார்னிங்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமா நீ சொல்றது எனக்கு புரியல, உன்னோட மரமண்டைக்கு ஏறவே ஏறாதா, என்னோட ரூம்குள்ள எதுக்காக நீ வந்து எப்படி வந்த, வெளியே போடான்னு சொல்லிட்டு இருக்கான். அதுவா நேத்து வந்து உன்னோட கீ நீ கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன துரத்தி அனுப்பிட்டியா, அதனாலதான் இந்த கீயை நானே வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு மறுபடியும் புரியாத லாங்குவேஜ்லயே பேசிட்டு இருக்கான். முட்கிட்ட இருந்து அது புடுங்கலாம்னு சொல்லிட்டு ரக் வேகமா போகும்போது பிளாங்கெட் தடுக்கி கீழே விழுந்துடுறான். முட்டாள் பிளாங்கெட்டி, உன்னாலதான் நான் கீழே விழுந்துன்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு எழுந்து உக்காந்தா அலங்கோலமா இருக்கான். இவன் இருக்கிறத பார்த்ததோடமே முட் ஒரு மாதிரி டெம்டாக ஆரம்பிச்சிட்டான். பார்க்கவே சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிட்டு புரியாத லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்க, நீ பாக்கணும்னு ஆசைப்படுறியா, நான் அலோவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி காத்திட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் பாக்கும்போது முட் பாக்குறத பார்த்தா ஒரு மாதிரி லவ்லியா பாக்குற மாதிரி தான் தெரியுது. இத கரெக்டா யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஆடு வந்து வழியில மாட்டிக்கிச்சின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டே இருக்கும் போது எதுக்குமே சம்பந்தமே இல்லாம ஒரு கேள்வி கேக்குறான் பாருங்க. ரக் அப்படியே ஆடியே போயிட்டான். அம்மா உன்னோட பாடியில எப்படி முடியே இல்லாம இருக்குது, லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணியா இல்ல வேக்சின் வச்சு ரிமூவ் பண்ணியா, மறுபடியும் வளர்ந்தா அது அரிக்குமா, எனக்கு அந்த மாதிரி இல்ல, ஒரு மாதிரி வளரும் போது எனக்கு அரிப்பு எடுக்கும் தெரியுமான்னு சொல்லிட்டு பக்கத்துல கிட்ட போய் பார்த்து தடனிமே இப்பதான் கரெக்டான பாயிண்ட்டுக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு ரக் மறுபடியும் இது தப்பாவே புரிஞ்சுக்கிட்டான். சடனா அவனோட கையை தூக்கி பார்த்துட்டு, ஓ மை காட் நீ எப்படி உரிச்சு வச்சு முத்து மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாத பேசிட்டு இருக்கான். ஐயோ பைத்தியத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரக் திரு முழிச்சிட்டு இருக்க, உனக்கு என்ன காய்ச்சலாம், நீ மெடிசன் எடுத்துக்கிட்டே ஆகணும், எதுக்காக உன்னோட மூஞ்செல்லாம் பேர்ல அடிச்சுன்னு கேட்டுட்டு இருக்கான். பைத்தியம் இங்க இருந்து போன்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ எதுக்காக கோபமா இருக்க, வா நம்ம 2 பேருமே வெளியில வாக் போலாம், எல்லாமே சரியா போயிடும், பசிக்குதா என்ன, சீ ஃபுட்லாம் நிறைய இருக்குது, நிறைய சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இருக்கான். டே நீ என்ன பைத்தியமா என்ன, உனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலையா, கொஞ்சம் கூட ஃபீல் ஆகலையான்ற கேட்க, என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு புரியாத லாங்குவேஜ்ல கேட்டுட்டு இருக்கா. நீ எல்லாம் ₹1 பிரயோஜனம் கிடையாது, போடா இங்கிருந்து நரகத்துக்குன்னு சொல்லிட்டு கழுவி ஊத்திட்டு அங்கிருந்து போயிடுறான். என் மேல எதுக்காக கோபமா இருக்கீங்கன்னு புரியாத லாங்குவேஜ்ல கேட்டுட்டு இருக்க, இங்கிருந்து போய் தொலைடான்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள போயிடுறான். நிஜமாவே இவன் கிட்டிதான் சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. இவெல்லாம் என்ன மாதிரி பையனா இருப்பான், என்ன மாதிரி ஒரு அழகான பையனை பார்த்து செடியூஸே ஆகல, அவனுக்கு உன்னோட வார்த்தைலாம் எங்க தெரிய போகுது, ரக் உன்னோட வேலையை பாருடான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான். குளிச்சுட்டு வந்ததோட நீ சூப்பா எடுத்துட்டு வந்து வச்சிட்டு இருக்கான். என்னை விட்டுட்டு இங்கிருந்து போறியா, நான் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ரக் சொல்ல, அது என்னால முடியாது, ஆல்ரெடி எனக்கு காசு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் புரியாத லாங்குவேஜ்ல சொல்ல, எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னதோடனே வேற ஒன்னத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தா எனக்கு சாசேஜும் பிடிக்காதுன்னு சொல்லிடுறான். மறுபடியும் வேற ஒரு டிஷ்ஷை எடுத்துட்டு வந்து கொடுக்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டே இருக்கான். ஃபைனலா ஒரு டிஷ் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு பைட் தான் சாப்பிடுறான். சூப்பரா இருக்குதான்னு கேட்க, ஒரே ஒரு வாயை சாப்பிட்டுட்டு எனக்கு ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டதோடமே முட்க்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன மீந்து போனதெல்லாம் என்னோட தலையில கட்டி காசு ஆக்கலான்னு பாக்குறியான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டு முட் கோபமா பார்த்தா அதுதாங்க இல்ல, உண்மையாவே மிஸ்டர் ரக் சொல்ல போனா நீங்க ரொம்ப நல்லவர், உங்களை மாதிரி ஒரு கஸ்டமர் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும், நீங்க ரொம்ப கைண்டா நடந்துக்கிறீங்க, அழகா இருக்கீங்க, என்னால நம்பவே முடியல, உங்களோட ஹார்ட்ல எதுக்காக தான் இந்த மாதிரி கைண்ட்னஸ் இருக்குதோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். எவ்வளவு பே பண்ணா நீ என்ன கடுப்பேத்துறத நிறுத்துவன்னு கேட்டுட்டு இருக்காரு. காசால என்ன வாங்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். சதன் லாங்குவேஜ் பேசாம இருக்கிறதுக்கு 5000 பாத் போதுமான்னு சொல்லிட்டு வேகமா அவனோட நம்பருக்கு பே பண்ணிடுறான். முட் பார்த்துட்டே இருக்கும்போது மறுபடியும் 7000 பாத் சென்ட் பண்ணிடுறான். மறுபடியும் 10,000 பாத் 15,000 பாத்னு போயிட்டே இருக்குது. போதும் இதுக்கு மேல வேணாம், எனக்கு 5000 பாத்தே போதும்னு சொல்லிட்டு இப்பதாங்க முட் புரியுற மாதிரியே பேசிட்டு இருக்கான். நான் உனக்கு அவ்வளவு காசு பே பண்ணல, உனக்கு கொஞ்சம் கூட கில்ட்டியா ஃபீலே ஆகலையான்னு கேட்டுட்டு இருக்கான். அப்படிலாம் எதுவுமே இல்லவே இல்லையே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு, என்னோட பார்வையும் உன் மேல இருந்து நான் எடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஐயோ ஆண்டவா இவனெல்லாம் கொல்லாம விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைச்சிட்டே இருந்தாலுமே வெளியில சொல்ல முடியல. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கடலோரமா நடந்து வந்துட்டே இருக்கான். பின்னாடி நடந்து வந்துட்டே இருக்கிறது பார்த்து பயங்கரமா கடுப்பாயிடுறான். அம்மா நீ எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருக்கன்ற கேட்க, நீ தொலைஞ்சு போயிட்டுன்னா நான் என்ன பண்றது, அதனாலதான் நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருக்கேன், உன்னோட சின்ன இந்த மாதிரி தூக்கி வச்சு கழுத்தை இந்த பக்கம் திருப்பாத்த, இதே மாதிரி வச்சுட்டே இருந்தா உனக்கு கழுத்து பிடிச்சிக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். அதை பத்தி உனக்கு என்ன கவலை, மூடிட்டு உன்னோட வேலையை பாருடான்ற கேட்க, அதெல்லாம் முடியவே முடியாது, நீ எதுக்காக உன்னோட ஃபேஸ் இந்த மாதிரி அரகெண்டா எம்பாரசிங்கா காட்டிட்டே இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கான். யாரை பார்த்து எம்பாரசிங்கா இருக்குதுன்னு கேக்குற, என்ன பார்த்தான்னு கேட்டுட்டு இருக்காரு.
ஆமா உன்னை பார்த்துதான். ஆனா நீ இதே மாதிரி கோபப்பட்டுட்டே இருந்தா ரிங்கிள்ஸ் வந்துரும் சொல்லிட்டு இருக்கான். ரிங்கிள்ஸ் வந்துருச்சான்னு சொல்லிட்டு கணத்தை தொட்டு பார்த்தவன் இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத பிசினஸ்ன்னு சொல்லிடுறான். அது எப்படி என்னால கவலைப்படாம இருக்க முடியும்? ஏன்னா உங்களோட பிசினஸ் தான் என்னோட பிசினஸ். உங்களோட மூட நான் சேஞ்ச் பண்ணாம எப்பவுமே நார்மலா வச்சுக்கிறதுக்காக தான் எனக்கு இவ்வளோ பே பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாம நான் உங்களோட கைட். உங்களை பார்க்காம நான் எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க? கார்னர் என்கிட்ட சொன்னாரு, நீங்க நாவல் எழுதுறதுக்காக தான் இங்க வந்திருக்கீங்களாமே, கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். என்ன மாதிரி ஒரு லோக்கல் காய் உங்க கூட இருக்கிறது நல்லது தானே, கவலைப்படாதீங்க. இந்த ஐலாண்ட்ல இருக்கிற எல்லா இடத்தையும் நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன், நான் ஹெல்ப் பண்றேன். ஐலாண்ட்ல இருக்கிற அண்டர் வாட்டருக்கு கூட நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கா முட். ஆனா நான் உங்ககிட்ட எந்த ஹெல்ப்புமே கேட்கலையேன்னு கேட்டுட்டு இருக்காரு. ஆனா உங்களோட ஃப்ரெண்டு உங்களை பாத்துக்க சொல்லி எனக்கு நிறைய காசு சென்ட் பண்ணிட்டாரே. எனக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்குது. ஒரு டைம் என்கிட்ட மணி வந்துட்டா கண்டிப்பா இந்த வேலையை முடிச்சே ஆகணும். இந்த ஐலாண்டே என்ன நம்பிதான் ஓடிட்டு இருக்குது. என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? ஒருவேளை என்னோட வேலை முழுசா முடியலன்னா கண்டிப்பா நான் காசு ரிட்டர்ன் கொடுத்துருவேன். என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? கடைசியா உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். மோட்டார் பைக்ல உனக்கு ரைட் பண்ணணும்னு ஆசையே இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கான். பார்க்கவே பாவமா இருக்குது. ஆனா இப்ப கூட இதே மாதிரி பேசுறானேன்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பாயிடுறாரு. நான் என்ன பண்றது? இந்த ஐலாண்ட்ல ரெண்டலுக்கு கூட டாக்ஸி கிடையாது, ஒன்லி பைக் மட்டும்தான். நான் இல்லாம இந்த ஐலாண்ட்ல எங்கேயுமே உன்னால போகவே முடியாது. என்ன நீ தப்பா ஜட்ஜ் பண்ணிட்ட. என்னால முடியாதது எதுவுமே கிடையாது. உனக்காக நான் என்னனாலையும் செய்வேன். என்னனாலும் உனக்கு வேற எதுலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுல்ல, நீ ஒத்து போனா அதுக்கு கூட ஓகே தான் சொல்லிட்டு பக்கத்துல வந்து கை பிடிச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கான். இவன் பண்றதெல்லாம் பார்த்து ரக்குக்கு பயங்கரமா கோபம் வந்துருது. அங்கிருந்து கடுப்பா போயிடுறான். ஆனா என்ன பண்றது, முடி இது எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சிட்டு நின்னுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ரக்கோட ஆபீஸ்ல காட்டினா கைமுக் மண்டை பீச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இந்த வீக்கிட்ட எப்படி பேசுறதுன்னு கூட தெரியாம அந்த வீக்கிட்ட இப்ப கண்டிப்பா இப்படிதான் நம்ம பேசி ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்கெடியூல் போட்டு எழுதி வச்சு பேசிட்டு இருக்கா. கைமுக்கு உனக்கு தைரியம் இருக்குது. கண்டிப்பா உன்னோட தைரியத்தெல்லாம் வர வச்சுக்கிட்டு நீ அவகிட்ட எதிர்த்து பேசி ஆகணும். நீ அவளோட செக்ரட்டரி கிடையாது, ரக்கோட செக்ரட்டரி தான். அதை அவளுக்கு புரிய வச்சு ஆகணும்னு சொல்லிட்டு தைரியத்தை வர வச்சுட்டு பேசிட்டே இருக்கும்போது சடனா வீக்கிட்ட இருந்து கால் வந்துருது. ஹலோ மேடம், நானே உங்களுக்கு கால் பண்ணலான்னு இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்காம, நான் உனக்கு எதுக்கு தெரியுமா போன் பண்ணேன்? என்னோட ரூம்ல இருக்கிற பல்பு பஸ்ட் ஆயிடுச்சு. என்னோட ரூமோட பல்பை சேஞ்ச் பண்ணிடு. எனக்கு டார்க்கா இருந்தா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு வேலை வச்சுட்டே இருக்கா. சொல்ல போனா கைமுக் சொல்ல வரத கேட்கறதுக்கு அவர் ரெடியாவே இல்ல. வீக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவ பாட்டுக்கு காலை கட் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. ஆக்சுவலி வீக்கு கைமுக்னா ரொம்ப பிடிக்கும் போல, அதனாலதான் இந்த மாதிரி திணிச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ரெக்க காட்டினா மறுபடியும் அவனோட நாவலை எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான். செக்ஸ் விஷயத்தை தான் எழுதிட்டு இருக்கான். அவனோட மைண்டுக்கு அப்போதைக்கு எதுவுமே வரல, பிளாங்கா இருக்கிறதுனால அமைதியாயிட்டான். இன்னொரு பக்கம் முட்டை காட்டினா இன்னைக்கு மதியம் அவன் பண்ணது மட்டும்தான் அவனோட மைண்டுக்குள்ள ஞாபகம் வருது. சொல்ல போனா அவன் கூட கை கோத்துக்கிட்டு பேசினதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு கையை பார்த்துட்டே இருக்கான். அடுத்த நாள் காலையிலயும் முட் என்ன பண்றான்னா ரக்க பார்க்க தான் வந்திருக்கான். ரக் சின்சியரா எழுதிட்டு இருக்கான். இவன் சின்சியரா இந்த மாதிரி டைப் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்ததுடனே முட் அமைதியா உட்காந்துக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாச்சும் போலாமான்னு கேட்டுட்டு இருக்கான். முட் ஒரு மாதிரி ரக் முறைக்கிறான் பாருங்க, அமைதியாயிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு மேல அவனால அமைதியா உட்காரவே முடியல. சடனா என்ன பண்றான்னா ரக் பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு அவன் எழுதிட்டு இருக்க அந்த நாவலை படிச்சிட்டு இருக்கான். அது ரொமான்டிக்கான நாவலா இருக்கும் போல, ரொமான்ஸ் சீனா போயிட்டே இருக்குது. இத படிச்சுட்டே இருந்த முக் என்ன சொல்றான்னா, இது என்ன பிலாசபியான்னு கேட்டுட்டு இருக்கான். நான் வேலை செஞ்சுட்டு இருக்குது உன்னோட கண்ணுக்கு தெரியாதான்ற கேட்க சடனா முட் என்ன பண்றான்னா ரக் பக்கத்துல வந்து கிஸ் பண்ற மாதிரி அந்த சீனுக்கு ஏத்த மாதிரியே பண்ணிட்டே இருக்கான். ஃபைனலா அவனோட கையை வச்சுக்கிட்டு அமைதி இல்லாம லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிடுறான். நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், எதுக்காக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணன்ற கேட்க, இந்த காஸ்ட்லியான லேப்டாப்ல ஆட்டோ சேவிங் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கிடையாதா, வா இங்கிருந்து போலான்னு சொல்லிட்டு இருக்கான். எந்த இடத்துக்கு போக போறோன்ற கேட்க, அழகான இடத்த பாக்குறதுக்காக தான் போலான்னு சொல்லிட்டு கடலுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ரக்கெல்லாம் அவனோட எக்ஸைட்மெண்ட்டை தாங்கவே முடியல. குழந்தை மாதிரி அங்க இங்கன்னு பாத்துட்டே இருக்கிறத முட் பார்த்துட்டு, நீ ஒன்னும் குழந்தெல்லாம் கிடையாது, அமைதியா ஒரு இடத்துல உட்காந்து தொலை, விழுந்து கிழுந்து தொலைச்சிட்டா என்னால உன்னை தூக்கிட்டு வர முடியாதுன்னு சொன்னதோடனுமே அமைதியா ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாரு. கொஞ்ச தூரம் வந்ததுக்கு அப்புறமா முட் என்ன பண்றான்னா அமைதியா அவனோட போட்டை நிறுத்திடுறான். கண்டினியூஸா ரக்குக்கு முட்கிட்ட இருந்ததா கால் வருது. ஆனா என்ன பண்றது, அட்டன் பண்ணி பேசினா சிக்னலே கிடைக்கல. ரக் இந்த மாதிரி நடு கடல்ல கண்டிப்பா சிக்னல் கிடைக்காதுன்னு முட் சொல்ல, நான் உன்கிட்ட கேட்கல, மூடிட்டு உன்னோட வேலையை பாருடான்னு சொல்லிட்டு கழுவி ஊத்துனதோடனையுமே முட் அங்கிருந்து கிளம்பிடுறான். காலை கட் பண்ணிட்டு பார்த்தா முட் அந்த இடத்துல இல்ல.
முட்டோட பேரை சொல்லி கண்டினியூஸா கத்திட்டு அளவே ஆரம்பிச்சிட்டான். காணாம போயிட்டான்னு நினைச்சு ரக், நீ நடுக்கடையில கிளாம்ப் சாப்பிட்டு இருக்கியா, அது ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு முடி என்ன பண்றான்னா ரக்க பார்த்தா பைபிள் அழுதுட்டு இருக்குது. நீ அழுதுட்டு இருக்கியா என்ன? நீ போன் பேசிட்டு இருந்தே, உன்னை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு தான் நான் கடலுக்குள்ள போய் இந்த கிளாம்ப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தேன். வேற எதுவுமே கிடையாது. இங்க பாரு, நான் கம்ப்ளீட்டா நல்லா தான் இருக்கேன். நீ எதுக்காக இந்த மாதிரி இருக்க? எனக்கு மேனஸ் இல்ல, நீ திட்டக்கூடாதுன்னு நினைச்சுதான் நான் இந்த மாதிரி பண்ணேன். உன்னோட கண்ணீரை நான் துடைக்கிறேன்னு சொல்லிட்டு துடைக்க போனா கையை தட்டி விட்டுடுறான். நீ தண்ணியில விழுந்துட்டான்னு நான் நினைச்சேன். நீ மறுபடியும் வரமாட்டேன்னு நான் நினைச்சேன். நீ செத்து போயிட்டேன்னு நினைச்சேன் தெரியுமா? அதுவும் இல்லாம நீ வரமாட்டியோ, என்ன தண்ணி விட்டுட்டு போயிட்டியோன்னு நினைச்சேன். நான் உன்னை எவ்வளவு வெறுக்கிறேன், அதெல்லாம் மேட்டர் எல்லாம் கிடையாது. அதுக்கு நீ சாகணும்னு நான் நினைச்சதே கிடையாது. எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நான் சாகணும்னு நீ நினைக்கிறியான்னு கேட்டதோடனே முட்கு என்ன சொல்றதுன்னு கூட தெரியல. ரக்க பிடிச்சிக்கிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஆனா என்ன பண்றது, ரக் சமாதானம் ஆன மாதிரியே தெரியல. ஆனா சின்ன கேப்ப கூட நம்மளோட முட் விட்டு வைக்கிற மாதிரி தெரியல. சமாதானம் படுத்தும் போது கூட கிஸ் பண்ணிட்டே இருக்கான் பாருங்க. தெரியாத ஒருத்தர் ஹக் பண்றதே பெரிய விஷயம், இதுல கிஸ் பண்றது சொல்லவா வேணும், வேற லெவல்ல இருக்குது இல்ல. ஃபைனலா அதை இதுன்னு சொல்லி ஏதேதோ சொல்லி சமாதானம் படுத்திடுதோடனுமே டாப்ல தான் உட்காந்துட்டு இருக்கான். இந்த அழுது உன்னோட கண்ணெல்லாம் வீங்கி போயிடுச்சு பாரு, இதை வச்சு சரி பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இருக்கான் முட். ஆனா நான் உன்கிட்ட இதை கேட்கவே இல்லையன்ற சொல்ல, கரெக்டு தான், நீ என்கிட்ட கேட்கல. ஆனா என்ன பண்றது, என்னால உன்ன நினைச்சு கவலைப்படாம இருக்கவே முடியல. சரி ஓகே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனோட டிஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு இருக்கான். அம்மா நீ எதுக்காக அதை ரிமூவ் பண்றேன்னு கேட்டுட்டு இருக்கான். நனைஞ்சிடுச்சு இல்லையா, அதனால தான் நான் இதை ரிமூவ் பண்றேன். உனக்கு வேணான்னா ஓகே, நான் ரிமூவ் பண்ண போறது கிடையாதுன்னு முடிச்சல. ஆமா, கடல்ல உன்னை யாரு குதிக்க சொன்னா, எதுக்காக இந்த மாதிரி பண்ணி என்ன இந்த மாதிரி ஆக்குனன்னு கேட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலி இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்டர், சால்ட் வாட்டர் கிளாம்ப்ஸ் எடுக்கிறதுக்காக தான் போனேன். நீ பசியில இருக்க கூடாது இல்லையா, அதனாலதான். கிளாம்ப்ஸ் எடுத்துட்டு வந்தா தானே உனக்கு கொடுக்க முடியும். எதை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணலான்னு நீ நினைக்கிற, இது கூட நல்ல விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கான் முட். ஒரு வழியா இந்த சீரீஸ் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. ஏன்னா இந்த சீரீஸ் ரிலீஸ் ஆகுற வரைக்குமே என்னோட கால் தரையில நிக்கவே இல்ல. சொல்ல போனா லவ் இன் தி ஏர் சீரீஸ்ல இருந்து இவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்ப இவங்க 2 பேரும் இந்த சீரீஸ்ல பார்க்கும்போது பட்டாம்பூச்சியாப்பா இருக்குது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் என்ன முழுசா நீ பார்க்கணும்னு ஆசைப்படுறியான்னு முட்கிட்ட கேட்டதோடனே, ஆமா எனக்கு ஃபுல்லா பார்க்கணும்னு ஆசை இருக்குதுன்னு சொன்னணும் தான் தோணுச்சின்னு சொல்லிட்டு முட் அவனோட மனசுக்குள்ள நினைச்சது இப்பதாங்க காட்டுறாங்க. மாமி கிரியேஷன்ல வர எல்லா சீரீஸ்லயுமே லாஸ்டா இந்த மாதிரி ஸ்னாப்பிக் இருக்குன்னு நமக்கு தெரியும், சொல்லவா வேணும். இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ்.